நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடும் காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்கப்படும். ஜெபித்து ஜெபித்து நாம் சோர்ந்து போகிறோம், காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போகிறோம். எனினும் வேதம் சொல்லுகிறது, நெடும் காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்கப்படும். எனினும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். பல நாட்கள் காத்திருந்திருக்கிறோம், பல வாரங்கள் காத்திருந்திருக்கிறோம், பல மாதங்கள் காத்திருந்திருக்கிறோம், பல வருடங்கள் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறோம். இன்று இரவு தேவன் நம்மை பரவசமடைய செய்வார். நாம் விரும்பின ஆசீர்வாதங்களை கொடுப்பார். காத்திருக்கும் நமக்கு புது பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் இன்று தைரியப்படுவோம். தேவன் நமக்கு ஒரு புது பலனை தரப்போகிறார். சோர்வை அகற்றி, சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இதை குறித்து நாம் யாக்கோபு 5:10 என்ற வேத பகுதியில் வாசிக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் பேட்டா ஷூ கம்பெனி என்ற ஒரு கம்பெனியில் கனகராஜ் என்ற ஒரு தம்பி வேலை பார்த்து வந்தார். ஒரு நாள் தூத்துக்குடி அருகே இருந்த ஒரு சின்ன குக்கிராமத்தில் வசித்து வந்த அவருடைய தாயை கூட்டிக் கொண்டு வந்தார். நம்மால் சொன்னார்கள், ஐயா, நான் பசு மாடுகளை வளர்த்து அந்த பாலை கறந்து விற்றுதான் பிழைக்கிறேன். என்ன ஆச்சோ தெரியல, ஒவ்வொரு மாடா சாகுது. தயவு செய்து இந்த பாட்டில் எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன், இதை ஜெபம் பண்ணி கொடுங்க, நான் போய் பூசுவேன், என் பசுக்கள் பிழைத்துக் கொள்ளும் என்றார். அப்படியே கண்ணீரோடு ஜெபம் செய்து கொடுத்தேன். கொண்டு போனார்கள். சாக போகும் தருவாயில் இருந்த பசுக்கள் மீது பூசினார். அருள்நாதரை நோக்கி கூப்பிட்டார். தேவன் மனம் இறங்கினார். அவைகள் பிழைத்துக் கொண்டன. ஆனால் அந்த தாயினுடைய உள்ளத்தை பாருங்கள். அந்த சுற்று வட்டாரத்தில் யார் யார் வீட்டில் பசுக்கள் இறந்து கொண்டு இருந்தனவோ அங்கெல்லாம் போனார்கள். இந்த எண்ணெய் பூசுங்கள் என்று சொன்னார். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பூசினார். என்ன ஆச்சரியம்! அத்தனை பசுக்களும் பிழைத்துக் கொண்டது. ஆனால் ஒரு நாள் இரவு படுக்க போகும்பொழுது தான் பார்த்தார், அந்த பாட்டில் எண்ணெய் முழுவதும் காலியாகி போயிற்று. ஐயோ, எண்ணெய் காலியா போச்சே, நான் என்ன செய்வேன்? என் பசுவுக்கு திரும்ப ஏதாவது வந்தால் நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டே படுத்தார். அதிகாலையில் எழுந்தார்கள். அந்த பாட்டிலை பார்த்தார். என்ன ஆச்சரியம்! அந்த பாட்டில் முழுவதும் பழையபடி நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் வெறும் கதையில் நடந்த ஒரு காரியம். கவலைப்படாதீர்கள். அற்புதங்களை கற்றுக்கொள்வதற்காக உங்களையும் தேவன் காக்க வைப்பார். இரண்டாவது